விஜய் சார் நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ உங்க திரையுலகத்துல எல்லாருமே வந்து என்ன மாதிரியான ஒரு டாப்? விஜய் சாருக்கு எவ்வளவு அரசியல் அனுபவம் எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது வரப்போற தேர்தல் தான் தெரியும். நாம வந்து இவரு வருவாரா அவர் வருவாரான்னா நம்ம நிறைய விமர்சனங்கள் தானே இருக்கு. விமர்சனம் எல்லாரும் மேலேயும் வரும். யார் முதலமைச்சரா வந்தாலும் நமக்கு ஒண்ணுதான். நம்ம வந்து விஜய் கட்சியோ நம்ம எந்த கட்சியும் கிடையாது. என்ன பொறுத்தவரை விஜய் ஏடிஎம்கே ஆண்டதை பார்த்துட்டோம், டிஎம்கே ஆண்டதை பார்த்துட்டோம். அப்புறம் 234 தொகுதி நம்ம நாட்டில் இருக்கு. 234 தொகுதியிலையும் ஜெயிச்சு வர்ற கேண்டிடேட் விஜய் சாருக்கு இருக்கா? நிறைய எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நம்ம தான் பாதுகாத்துக்கணும். எல்லாத்துக்கும் நான் காரணம் கிடையாது, நானும் காரணம். அப்படிதான். இன்னொரு விஷயம், ஒருத்தர் வந்து இன்பாக்ஸ்ல வந்து நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றீங்க, பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஏர்டெல் டிடிஹெச் வந்து ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி தர முடியுமான்னு கேட்கறான். இப்படி கேட்கறான். நானே 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றேன், நான் எப்படா அவருக்கு முன்னூத்தி இப்படி எல்லாம் இருக்கு. நீங்க தான் எல்லாரும் உதவி. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நான் ஏதாவது லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்கேன். விஜய் டிவில பிக் பாஸ்க்கு உங்களை கூப்பிடலையா? ஏங்க 2 சீரியல் கமிட் ஆயிருக்கேன். எப்படி உங்களை பிக் பாஸ் கூப்பிடுவாங்க? நீங்க விஜய் டிவில சின்ன திரையில விஜய் டிவில சிறகடிக்காச நல்ல பீக்ல போயிட்டு இருக்கு. இப்ப புது சீரியல் விஜய் டிவில இருந்து இந்த நேரம் 2 சீரியல் வச்சு நான் போய் எதுக்கு பிக் பாஸ்ல போய் பாத்திரம் கழுவிட்டு திட்டு வாங்கிட்டு. எதிர்பார்ப்பு புரிஞ்சிருச்சு. மேடை ரெடி, வீடு ரெடி, கண்டஸ்டன்ட்டும் ரெடி. இந்த சினிமாவையும் டிவியையும் பொறுத்தவரை டெய்லி ஜெயிக்கணும். புரியுதுங்களா? நான் வந்து போன வருஷம் நடிச்சேன், லொல்லு சபால நடிச்சேன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா? சங்கர் சாரே அப்படித்தானே சொல்றாங்க. அவர் பாருங்க, சின்ன திரை மெம்பர்ல வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து ஒரு 1 லட்ச ரூபா முதல் கொடுத்து, இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும், பதிவு பண்ண நிறைய பேருக்கு தெரியாது. 1 லட்ச ரூபா அப்போ உள்ள தலைவர்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்து எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுக்கணும். சிறகடிக்க ஆசை எப்படி அது 9 அவார்ட், அதாவது விஜய் டிவில இருக்கிற எல்லா அவார்ட்ஸும் நீங்களே வாங்கிட்டீங்கன்னா மற்ற சீரியல்ல என்ன அவார்டு வாங்கும்? இல்ல, சில தொடர்கள் பாத்தீங்கன்னா தெலுங்குலயோ மலையாளத்திலேயோ ஓடின தொடரை வந்து இங்க ரீமேக் பண்ணுவாங்க. ஆனா இந்த தொடர் என்னன்னா, இங்க நல்லா போன உடனே தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மராட்டி, போஜ்பூரி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 மொழியில சிறகடிக்க ஆசை போயிட்டு இருக்கு. ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீ ஏதாவது நடிச்ச மாதிரி சொல்ற, அவன் முத்து கூட வந்து முத்துக்கு ஃப்ரெண்டா நடிக்கிறனால தான் உன்னை பாக்குறாங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் ஓகே, முத்துக்கு ஃப்ரெண்ட். சிறகடிக்க ஆசை முத்துனா தான் இப்போ மக்கள் எல்லாரும். எனக்கு சினிமா டிவிக்கு வர்ற நண்பர்கள், உங்களை நீங்க பாதுகாக்கணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துங்க. சினிமாவையும் டிவியும் மட்டும் நம்பாம பார்ட் டைம் ஒரு வேலை பார்த்துக்கலாம். அது ஜென்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும். கொரோனா காலத்துல நீங்க என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இந்த சினி யூனியன்ல இருக்கிற உங்களோட இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து எந்த மாதிரியான ஒரு உதவியும் கிடைக்கல அப்படின்றத நிறைய இடத்துல நீங்களும் பதிவு பண்ணியிருக்கீங்க. அதை பத்தி என்ன சொல்லணும்? அதாவது 2019 என்னை பொறுத்த வரைக்கும் வேலையில பீக்கில் இருந்தேன். பீக்கில்னா ஒரு சேனல்ல மாச சம்பளம், மாசந்தோறும் அங்கே வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் சண்டி பண்ணி பண்ணேன், கூர்க்கா பண்ணேன், கல்யாண வீடு பண்ணேன். அந்த ட்ராக் ஃபுல்லாக கல்யாண வீடு பண்ணேன். 2019 ஆரோக்கியமாக இருந்துச்சு, நல்லா கொஞ்சம் காசு சேர்ந்துச்சு. 2020 வந்து கொரோனா வந்தது, மொத்த காசும் காலி. கொரோனா வந்து வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டு செலவு பண்ணி மொத்த காசும் காலி பண்ணி. இந்த 2020ங்கிறது காசு இருக்கிறதுங்கிறதுனால செலவு பண்ணிட்டோம். இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? எல்லா கலைஞர்களும் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் எல்லாருமே வந்து வசதி இருக்கிறவங்க கிடையாது. மொத்தமே சினிமாவில் பொறுத்தவரைக்கும் டிவியை பொறுத்தவரைக்கும் ஒரு 10% உள்ளவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. 90% வந்து கஷ்டப்படுறவங்க. அது வந்து யூனியன்ஸும் நீங்க ஹெல்ப் பண்ணலன்னு சொல்றீங்க. இல்லை, அதாவது யூனியன்ஸ் சின்ன இப்போ நான் சின்ன திரை நடிகர் சங்கத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன திரை மெம்பரில் வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து ஒரு 1 லட்ச ரூபா முதல் கொடுத்து, இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும், பதிவு பண்ண நிறைய பேருக்கு தெரியாது. 1 லட்ச ரூபா அப்போ உள்ள தலைவர்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்து எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க. சிவகார்த்திகேயன் 1000 ரூபா கொடுத்தாங்க. சில நடிகர்கள்லாம் வந்து 1000 பணங்கள் வந்து எங்கள் அக்கௌண்ட்டில் பணம் யூனியனில் கொடுத்து யூனியன் மூலமாக சின்ன இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணலன்னு சொல்ல முடியாது. 2வது நடிகர் சங்கத்தை பொறுத்தவரைக்கும் 3000-4000 மெம்பருங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பண்ணுறதுங்கிறது கஷ்டமான விஷயம். அது மாதிரி சின்ன திரையில் வந்து ஒரு 1000-1500 மெம்பருங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பேருக்கும் அப்படி கொடுத்தாங்க. நிறைய எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நம்ம தான் பாதுகாத்துக்க முடியும். இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்போ அந்த கொரோனா நேரத்தில் வந்து நாங்கள் அங்கங்கே மக்களை இது பண்ணி யோகி பாபு மூலமாகட்டும், பிளாக் பாண்டி மூலமாகட்டும், காதல் சுகுமார் மூலமாகட்டும், நண்பர்கள் யாராச்சும் ஒருத்தர் 50 பேர் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த 50 பேரை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் காரணம் கிடையாது, நானும் காரணம். அப்படி தான் நான் நிறைவேறேன். ஏன்னா எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம கிடையாது. ஆமாம், நம்ம இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு நான் ஒரு அரிசி வாங்கி கொடுத்தேன்னா 40 பேர் என்கிட்ட இன்பாக்ஸில் கேட்குறாங்க,
இது வந்து இதாவது பரவாயில்ல, நம்மளால முடிஞ்ச ஏதாவது கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், ஒருத்தர் வந்து இன்பாக்ஸில் வந்து நீங்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறீங்க, பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஏர்டெல் டிடிஹெச் வந்து ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி தர முடியுமான்னு கேட்குறான். இப்படி கேட்குறான். ஒருத்தர் 399 ரூபாய்க்கு எனக்கு ரீசார்ஜ் பண்ணுங்கிறான். டே, நானே 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறேன், நான் எப்படா அவருக்கு 399? இப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் தான் எல்லாருக்கும் உதவி அவங்க என்ன நினச்சிட்டாலும் நான் ஏதாவது லட்சக்கணக்கில் பணம் வச்சுருக்கேன். ஆனால் சிறகடிக்க ஆசையாகட்டும் சரி, நான் நடிக்கிற சம்பளங்கிறது ரொம்ப கம்மியான விஷயம். என்னால் என்ன உண்டோ, ஒரு 50 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும், ஒரு 70 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும், டிஃபன் வாங்கி கொடுக்கும், அவ்வளோதான் நம்மளால் முடியும். எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. என்னால் முடிஞ்சதை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். தவிர சில நடிகர்கள், இப்போ காக்கா முட்டை சாந்திமணி அம்மாவுக்குங்கிறது நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன். அது என்னோட நண்பர்கள் மூலமாகவும். இப்போ விச்சு விஸ்வநாதன் இருக்கார், சுந்தர்சி சார் படங்கள்லாம் நிறைய நடிக்கிறார். அவர் சொன்னார், நான் மாதம் மாதம் அந்த அம்மாவுக்கு அரிசி மளிகை சாமான் நான் வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு. இப்படி வந்து சில டாக்டர் ராஜ்குமார்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து என்னோட நண்பர்கள் மூலமா நான் சில விஷயம் வந்து நானே கொடுக்கறது, சில பேருக்கு 1000, 2000, 500லாம் நம்ம கொடுக்கறது வெளியிலே தெரியாது. ஏன்னா அது நம்ம கொடுக்கறது நம்மள்கிட்ட அவ்வளோதான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. சில பேரை மறுக்கவே முடியாது. நம்ம கூட நடித்தவர்களாக இருப்பாங்க, இல்லை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனால் அதுக்காக எல்லாரையும் ஃபில் பண்ண முடியாது. நம்மளால முடிஞ்ச விஷயங்களை நம்ம பண்ணி தாங்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா டிவிக்கு, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், சினிமா டிவிக்கு வர்ற நண்பர்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்தணும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துங்க. தவிர வந்து வேலை, சினிமாவையும் டிவியையும் மட்டும் நம்பாமல் பார்ட் டைம் ஒரு வேலை பார்த்துக்கலாம். அது ஜென்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும். டெய்லராக இருந்தால் ஒரு லேடி டெய்லரிங் கற்றுக்குங்க. இல்லை ஏதாவது ஜென்ஸாக இருந்தாங்கன்னா நம்ம ஓலா ஓட்டுங்க, ஏதாவது ஸ்விக்கி, இந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய பேர் சினிமாவுக்கு போராடுறாங்க. இப்போ நீங்கள் நேற்று ஒரு இன்டர்வியூ படித்தேன். நம்ம டைரக்டர் இருக்கார், யார், விடுதலை 2ல நடித்த ஒரு நடிகர், அவர் பேர் என்ன, டானாக்காரன் படம் டைரக்டர், அவர் பேர் மறந்து போச்சு. அந்த டைரக்டர்லாம் அங்கே கால் டாக்ஸி ஓட்டிட்டு தான் வந்து அந்த காசை வச்சு தான் அவர் சர்வேல் ஓட்டியிருக்காரு. நிறைய பேர், நிறைய நடிகர்கள், நிறைய டைரக்டர், சின்ன சின்ன வேலைகள், வாழ்வாதாரம் நீங்களே வாழ்வாதாரத்தை மீடியான்றது ஒரு செகண்ட் இதுவா வச்சு. ஆமா, எங்களை வந்து யாருமே காப்பாத்தல, எங்களை யாருமே கண்டுக்கல, நாங்க வந்து அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே கூடாது. இப்போ என்னெல்லாம் பொறுத்தவரைக்கும் நம்ம கிளவுல தான் நம்ம தான் எந்திரிச்சிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் தான். கொஞ்சம் அசந்துட்டானாலே முடிஞ்சு போச்சு அண்ணன், பள்ளையப்பா முடிஞ்சு, அப்படித்தான் இருக்கிற மாதிரி தான் உலகம் இது. அப்படிதான் இருக்கு. நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுன்னு வச்சுங்களேன், வருத்தப்படுறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் சந்தோஷப்படுறதுக்குன்னு ஒருத்தர் கொஞ்சம் குரூப், அப்பா நான் நினைச்சது நடந்து போச்சு. இப்படி வந்து எல்லா நடிகர்களுக்கும் அவனோட கேரக்டருக்கு தான்டா அவருக்கு அந்த நோய் வருது. ஏன்டா சின்ன குழந்தைக்கு நோய் வருது, அந்த குழந்தைக்கு என்னடா கேரக்டர், அதெல்லாம் கிடையாது. நம்ம மக்கள் வந்து கண்ணா பின்னான்னு சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வெள்ளித்திரை, அப்புறம் வந்து இந்த விஜய் டிவி இதெல்லாம் பத்தி பேசிட்டு, இப்ப அடுத்ததா விஜய் டிவில பிக் பாஸ்க்கு உங்களை கூப்பிடலையா? ஏங்க 2 சீரியல் கமிட் ஆயிருக்கேன். எப்படி உங்களை பிக் பாஸ் கூப்பிடுவாங்க? விஜய் டிவில சின்ன திரையில, விஜய் டிவில சிறகடிக்காச நல்ல பீக்ல போயிட்டு இருக்கு. இப்ப புது சீரியல் விஜய் டிவில இருந்து அழைப்பு வந்திருக்குல, ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன். அது வந்து பிப்ரவரி அந்த டைம்ல ரிலீஸ் ஆகும். இந்த நேரத்தில் 2 சீரியல் வச்சு நான் போய் எதுக்கு பிக் பாஸ்ல போய் பாத்ரூம் எல்லாம் கழுவிக்கிட்டு திட்டு வாங்கிக்கிட்டேன். இல்ல, பிக் பாஸுக்கு போறதுக்கு நான் தகுதியான ஆளான்னு கேட்டா என்ன பொறுத்தவரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிக் பாஸுக்கு நம்ம கேரக்டருக்கு செட் ஆகாம இருக்கலாம், நம்மளோட ஒரிஜினல் முகம் தெரிஞ்சிடலாம், நம்ம சண்டை போட்டுருவோம், இல்லை கோவப்படுறோம். இது வந்து இப்போ கேமரா இருக்கிறதுனால ஆமாங்க அப்படின்னு கொஞ்சம் நடிக்கலாம். நீங்க வந்து அந்த இடத்துல எல்லாம் வந்து எங்கெங்க கேமரா இருக்குன்னு தெரியாது. நம்ம ஏதாவது ஒருத்தன்ட்ட சண்டை போடையோ, ஆம்லேட் குடியான்னு சொன்னா கூட ஆம்லேட்டுக்காக சண்டை போடும் ஒல்லு சபா பள்ளி தேவையாது. சிறகடிக்க ஆசை எப்படி அது 9 அவார்டு, அதாவது விஜய் டிவில இருக்கிற எல்லா அவார்ட்ஸும் நீங்களே வாங்கிட்டீங்கன்னா மத்த சீரியல்லாம் என்ன அவார்டு வாங்கும்? இல்ல எல்லா அவார்டும் கிடையாது. 9 விருதுகள்ல சிறந்த தொடர் வந்து சிறகடிக்க ஆசை. சிறந்த நம்பர் 1 தொடர் வந்து அதுதான். அதாங்க டிஆர்பி நம்பர் 1. அது ஒண்ணு. அப்புறம் வந்து சிறந்த ஹீரோ வெற்றி வசந்த், சிறந்த ஹீரோயின் வந்து அந்த ஹீரோயின் கோமதி பிரியா, சிறந்த அந்த மாமியார் கேரக்டர் வந்து அந்த அனிலா ஸ்ரீகுமார், சிறந்த தந்தை அவர் வந்து சுந்தரராஜன் சாரு, அப்புறம் மனோஜுக்கு ஒரு விருது, ரோஹினிக்கு ஒரு விருது, அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு ஒரு விருது, அப்புறம் வந்து டைரக்டருக்கு ஒரு விருது. அப்பா 9 ஆச்சு. 9 விருது. இன்னொரு விஷயம் வந்து, ஒரு தொடர் வந்து சில தொடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயோ மலையாளத்திலேயோ ஓடின தொடரை வந்து இங்கே ரீமேக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தொடர் என்னென்னா, இங்கே நல்லா போன உடனே தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மராட்டி, போஜ்பூரி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 மொழியில சிறகடிக்க ஆசை போயிட்டு இருக்கு. இப்போ போயிட்டு இருக்கு. அது வந்து சிறகடிக்க ஆசை எங்கள் டீமுக்கு கிடைச்ச வெற்றி இல்லை. அதாவது ஒரே ஒரு விஷயம்தான், நாம் வந்து நம்ம போகிற வண்டி வந்து ஆரோக்கியமாக ஸ்பீடாக போகும்போது நம்ம சில வண்டிகளை நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு போவோம். அப்போ நமக்கு உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. ஆனால் அந்த வண்டி ஓடுறதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அது வண்டி ஓடுறது டிரைவர் தான் காரணம். அதே மாதிரி தான் சீரியல் ஆனாலும் சினிமா ஆனாலும் அது டைரக்டர் தான் அங்கே வந்து மாஸ்டர். அவன் தான்.
ஆனா நம்ம அந்த வண்டியில டிராவல் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் சந்தோஷம். இப்ப ஆமா, எல்லாரும் உங்களை கூப்பிட்டு கேக்குறாங்க. கேட்குறாங்கல்ல சார். நீங்க இந்த உண்மையிலே சொல்றேன், ஒரு ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலரை கூட இல்லை ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு அதிகாரியை கூட அந்த ஏரியாவில் மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு சினிமா நடிகனையோ ஒரு டிவி தொடர் நடிகனையோ ஒரு நல்ல டிவி தொடரில் நடித்தா அவனை வந்து உலகம் ஃபுல்லாக 83 நாடுகளுங்க, தமிழ்நாட்டில இருந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகட்டும், மலேசியா, லண்டன், சிங்கப்பூர், உலக தமிழர்கள் எங்கெங்கே இருக்கானோ எல்லாரும் பார்க்குறாங்களே. நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு ஊர்ல இருந்து நம்மளை பார்ப்பாங்க. ஹாட் ஸ்டாரில் பார்க்கலாம், இல்லை அவன் டிவியில் பார்க்கலாம். அது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது நம்ம நினைத்த தொழிலை செய்யறோங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். உண்மையாவே இப்போ இந்த சிறகடிக்க ஆசையில ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா, ஏன்னா நீங்க வந்து கல்யாண வீடு செல்வம், சிறகடிக்க ஆசை செல்வம் அப்படின்றத நம்ம இங்க பிரிச்சு பார்க்கும்போது, கல்யாண வீடு செல்வத்துல உங்களை திட்டாதவங்களே கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நானே உங்களை கூப்பிட்டு கேட்டேன், என்ன இப்படி எல்லாம் பண்ணி வைக்கிறீங்க, இந்த மாதிரியான இவ்வளவு ஒரு வில்லனா பண்ணி வச்சிருக்கீங்களேன்னு உங்களை கேட்ட காலம் போய் சிறகடிக்க ஆசையில ஒரு குட் ஒரு ஃப்ரெண்டா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்ணிருக்கீங்க. சோ அது என்ன மாதிரியான ஓகே. அது மட்டும் இல்லாம அந்த டீம்ல அதுவும் எல்லாமே வந்து ஒரு எல்டரான ஆர்டிஸ்ட், அதுவும் நமக்கு தெரியும். அந்த அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர்லாம் நம்ம எவ்வளவு இதுன்றது தெரியும். அதெல்லாம் நீங்க நடிக்கும் போது எப்படி உங்களுக்கு அவங்களோட எல்லாம் வந்து ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்? கல்யாண வீடு செல்வத்தையும் நீங்க இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க, சிறகடிக்க ஆசை செல்வத்தையும் இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க. இந்த 2 பேரையும் சேர்த்து 2 கேரக்டரையும் சேர்த்து இன்டர்வியூ பண்ண ஒரே ஆள் நீங்க மட்டும் தான். மற்றவங்க எல்லாருமே சிறகடிக்க ஆசை செல்வத்தை தான் பண்ணாங்க. அது என்னன்னா, டைரக்டர் குமரன் சார் தான் அந்த கேரக்டருக்கு வந்து முக்கியமான காரணம். அது நான் இல்லை, செல்வம் கேரக்டர் இன்னொருத்தன் வந்து நடிச்சிருந்தா கூட என்னோட நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஆர்டிஸ்ட்டை வச்சு கிடையாது, அங்கே வந்து டைரக்டர் தான் வந்து என்னென்ன பண்ணணும். எப்படி குமரன் சாரோட சீரியல்ஸ் சன் டிவில எப்படி வந்து ஒரு முத்திரை பதிச்சதுன்றது தெரியும் நமக்கு. ஏன்னா திருமதி செல்வத்திலையும் நீங்க பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த வந்து ஒரு குடிகார கேரக்டரும் நீங்க எப்படி பண்ணியிருக்கீங்கன்றதை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ அவருக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கு. இப்போ இதுல வந்து அவர் ஒரு பெருசா இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு இப்படி ஒரு பண்றதுன்றது அவருக்கு ஒன்றும் பெருசு இல்லையே. இல்ல அப்படி கிடையாதுங்க. நீங்க திருமதி செல்வம், தென்றல், தெய்வ மகள், நாயகி எல்லாமே சன் டிவில சூப்பர் ஹிட் சீரியல். அப்புறம் தமிழும் சரஸ்வதி இங்க வந்து பண்ணப்பல விஜய் டிவில இப்போ வந்து இது என்ன சீரியல், சிறகடிக்க ஆசை. என்ன விஷயம்னா, சன் டிவில சூப்பர் ஹிட் தொடர் பண்ண ஒருத்தர் வந்து விஜய் டிவில நம்பர் 1 தொடர் கொடுத்தது வந்து தொலைக்காட்சி வரலாற்றிலே குமரன் சார். அதே மாதிரி ஒரே ப்ரொடக்ஷன் கம்பெனியில தொடர்ந்து 5-6 சீரியல் பண்றதும் குமரன் சார் தான், வேற யாருமே கிடையாது. ஒரே கம்பெனில 6 சீரியல் பண்றாங்கிறது எவ்வளவு பெரிய இருக்காடு. அப்ப அந்த கம்பெனில சாரை எவ்வளவு நம்பி இருப்பாங்க. சார் வந்து எப்படின்னா தேவையில்லாத செலவுகளோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பம்பர மாதிரி சுத்திக்கிட்டு அது வந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஷார்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த ஆர்டிஸ்டே இருப்பாங்க. அதை வச்சு அவங்க வேலை வாங்குறங்கிறது அது குமரன் சாருக்கே உண்டான ஒரு விஷயம். குமரன் சாரும் கேமராமேன் மார்ச் சாரும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் குரு சம்பத் சாரும் தான் அந்த சீரியலே தூக்கி நிறுத்துறது. அவங்க தான் வந்து, அதாவது குமரன் சார் பொறுத்த வரைக்கும் அவரோட சீரியலில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் அதை விட்டுட்டு எந்த சீரியலில் போய் நடித்தாலும் குமரன் சார்ட்ட நடித்த பேர் வாங்க முடியாது. அது எந்த ஹீரோ வேணாலும் எடுங்க. அது வந்து நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இங்கே நடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் பேர் வாங்கிடும். ஆனால் சீரியலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, குமரன் சார்ட்ட நடித்த மாதிரி வேற எங்கே ஹீரோவுக்கானாலும் சரி, ஹீரோயினுக்கானாலும் சரி. இப்போ நான்லாம் இருக்கிறேன்னா சிறகடிக்க ஆசை நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் காலரை தூக்கவே முடியாது. ஏன்னா அங்கே வந்து முழுசாக வந்து குமரன் சார் தான் வந்து படை தலைவன், தளபதி எல்லாமே அவர் தான். அவர் யாரை நடிக்க வச்சாலும் ஒரு கேரக்டருக்கு இவன் தான் கரெக்டாக இருப்பான் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ பர்டிகுலராக பண்ணி யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ அழகழகான ஹீரோக்கள் வேற மாதிரியான ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிற ஆளுங்களை விட இந்த வெற்றி வசந்த்ங்கிற ஒரு பையன் நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கிறானே, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கானே. வெற்றி வசந்த் இல்ல, அவங்க கோமதி, அவங்க ஹீரோயின் கோமதி, அவங்க 2 பேருமே பூ விக்கிற பொண்ணா இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணும்போது இவங்களுக்குள்ள இருக்கிற காம்பினேஷன் பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டாலும் இப்போ அது எப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பாண்டிங்கை கொண்டு வர்றதெல்லாம் உண்மையாவே அதனாலேயே வந்து அவங்க நம்பர் 1 வந்து என்னன்னா ஒரு யதார்த்தம். ஹீரோ டிரைவர், அப்பா வந்து ஒரு ரயில் இன்ஜின் ஓட்டினவர், ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, பென்ஷன் வருது, வீட்டில் இருக்கிறாரு. வந்து ஹீரோயின் வந்து பூ கட்டி விற்கிறவர், ஹீரோட ஃப்ரெண்டு தாடி இடி விட்டு ஒரு டிரைவர். சாதாரண 200 ரூபா 300 ரூபா சட்டை போடுற ஆர்டிஸ்ட் தான். அவன் 700 ரூபா சட்டை போட்டாலே அதை கழட்ட விட்டுருவாங்க. கிடையாது, ஏன்னா சாதாரணமாக இருக்கும். ஒரு டிரைவர் எப்படிப்பா தாடி வச்சுட்டு மொபைல் பேசிட்டு அவனுக்கு உண்டான விஷயங்களை தான் வந்து அது பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து அந்த ஹீரோவை பொறுத்த, நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஷூட்டிங் போகும்போது ஹீரோ ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னே உள்ளே போயிட்டேன். யார் ஹீரோன்னு எனக்கு தெரியல. ஒரு 3 பேர் இருக்காங்க. இதுல யார் ஹீரோவா இருக்கும், இவரா இருக்கும். நான் மனோஜ் எல்லாம் பார்த்துட்டு மனோஜ் தான் ஹீரோன்னு நினைச்சிட்டேன். என்ன இவ்வளவு அழகா இருக்காப்ல, இவருக்கா நான் வந்து
ஃப்ரெண்டா பண்ண போறோம் ஐயோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் தான் டக்குன்னு வந்துட்டு சொன்னார், இவங்க தான் வெற்றி வசந்த், இவர் தான் ஹீரோ, யூடியூப்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவரோட யூடியூப் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் நான் பார்த்தேன். சும்மா இல்லை டைரக்டர் அவனை தேர்ந்தெடுத்துக்குது. நடிப்பே ரொம்ப நடிப்பே அதாவது இந்த ஹீரோ ஃப்ரெண்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன். பிரசாந்த் சார் கூட ஆகட்டும், நிறைய பெரிய நடிகர்கள் கூடலாம் நிறைய பேர் கூட அந்த ஹீரோ ஃப்ரெண்டு, ஹீரோ கூட காம்பினேஷன் இப்படிலாம் தொலைக்காட்சி தொடரில் ஆகட்டும், சினிமாலும் சரி சில இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். எல்லாரு கூடயுமே நான் ஃப்ளெக்சிபிளாக இருப்பேன். அவங்க எல்லாருமே பிரசாந்த் சார் ஆகட்டும், பிரசாந்த் சார் எப்படி ஃப்ளெக்சிபிளோ அதே மாதிரி வெற்றி வசந்தும் ஒரு தலைக்கணம் இல்லாத ஒரு தன்னடக்கமான ஒரு நல்ல நடிகை. என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீ அதான் நடித்த மாதிரி சொல்கிற, அவன் முத்து கூட வந்து முத்துக்கு ஃப்ரெண்டாக நடிக்கிறனால தான் ஒன்று பார்க்குறாங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் ஓகே, முத்துக்கு ஃப்ரெண்டாக ஆமா சொல்ற மாதிரி வெற்றி வசந்த்னு சொல்றதை விட முத்துன்னு சொல்லுங்க. சிறகடி காசை முத்துனா தான் இப்போ மக்கள் எல்லாரும். எனக்கு டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சீரியலில் நான் அவனுக்கு ஃப்ரெண்டாக நடிக்கிறேன், எங்கள் 2 பேருக்கு ஏஜ் டிஃபரெண்ட் உண்டு, இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும்போது எங்களை எப்படி நினைப்பாங்க, என்னை ஏற்றுக்குவாங்களா, நம்மளை என்னையா இவன்லாம் போய் ஒரு ஹீரோ ஃப்ரெண்டான்னு கேட்டுருவாங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஆனால் டெலிகாஸ்ட்டுக்கு பிறகு ஃபேன்ஸ் பேஜ் எல்லாம் முத்து செல்வம் காம்போ சூப்பர், நண்பன்னா இப்படி தான், வரலாற்றில் நண்பன்னா இப்படி தான் இருக்கணும் இப்படிலாம் சொன்னேன். எனக்கே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து என் மேலே நம்பிக்கையே இல்லை எனக்கு. அதாவது சோசியல் மீடியாவில் இருக்கிற சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள் இவங்க தான் வந்து முத்துவும் அவங்க அப்பாவும் எப்படி காம்போ சூப்பரோ, முத்துவும் மீனாவும் எப்படி காம்போ சூப்பரோ, அது மாதிரி முத்துவும் அந்த செல்வமும் உண்டான காம்போ சூப்பர்னு அவங்க சொன்ன பிறகு தான் அப்பாடா நம்ம செய்குலி சேதாரெல்லாம் தப்பிச்சிட்டோம். ஆமாம், அது உண்மையிலே அது அந்த மாதிரி அது அழகாக அட்டகாசமாக அந்த கேரக்டர் வடிவமைச்சது வந்து குமரன் சார் தான். ரெண்டாவது வழக்கமாக ஒரு ஹீரோ ஃப்ரெண்டுனா ஏதோ ஒரு கார் ஸ்டாண்டில் ஹியூமர் பண்ணணும், ஏதோ பஞ்சு டைலாக் பேசணும், இப்படி தானே சின்ன சின்ன கவுண்டர் அடிக்கணும். இது அப்படி கிடையாது. இது எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஒரு ட்ராக் இருக்குது, அவரு ஒரு தனி ட்ராக் இருக்குது. அவர் ஊரில் போய் அவர் ஊருக்கு பாட்டி ஊருக்கு போகும்போது காரை என்கிட்ட கொடுத்துருவாரு, நான் காரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிடுவேன். அப்புறம் என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவரை கூப்பிட்டு அவரை வந்து என் சொந்தக்காரங்களை அவரை அவமானப்படுத்திடுவாங்க, அவங்கள தள்ளிடுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயம். அப்புறம் மறுநாளைக்கு வந்து மொய் பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு என்ன மன்னிச்சர் நண்பா அப்படின்னு சொல்ல மாதிரி, வீடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரிலாம் ஒரு இருக்கும்போது முத்து அவங்க அப்பா காம்பினேஷன்ல செல்வம் அந்த காம்பினேஷன் அதுவும் நான் அது சுந்தரராஜன் சார் வந்து ஏன்னா சுந்தரராஜன் சார் நமக்கு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு டைரக்டர்னு தெரியும், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்ன்றது தெரியும், எவ்வளவு பேர் வந்து அவர் வந்து நின்றாலுமே காமெடியன் ஆகட்டும் சார், சீரியஸான ரோல் ஆகட்டும் சார், ஒரு டிரெக்டர் ஆகட்டும் சரி, அவர் பண்ணாத ஒரு பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. இப்போ அவருக்கு படமே அவ்வளவு வந்து ஒரு இதும்போது இதெல்லாம் அடிச்சு தூள் கலப்பிட்டு இருக்காருல்ல, அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு? நான் உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா சுந்தரராஜன் சார் கூட நடிக்கிறது. ஏன்னா கவுண்டமணி சார் கூட நடிக்கிறது, செந்தில்நாதன் டைரக்டர் செந்தில்நாதன் சார் கூட நடிக்கிறது, சுந்தரராஜன் சார் கூட நடிக்கிறதால ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம ஊரில் பார்த்துருப்போம். ஏங்க நீங்கள் சுந்தரராஜன் சாருங்கிறது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு எவ்வளவு நல்லா தெரியுங்கிறது தெரியாது. அவர் ரெக்கார்டெல்லாம் அடிக்கவே முடியாது. ஏன்னா எந்த இயக்குனரிடமும் உதவி இயக்குனராக இல்லாமல் ஒரு படத்தை இயக்கி பாக்கியராஜ் சாரோட ஸ்கூல் மெட்டு, அதாவது பள்ளி தோழன் சுந்தரராஜன் சார் கோயம்புத்தூர் வந்து பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு படம் பண்ணி 400 நாள் அந்த படம் இசை இளையராஜா, ஒரு 6 பாட்டு இளையராஜா பாட்டு இருந்தா கூட படத்தில் கதைன்னு ஒண்ணு வேணும் இல்ல. இல்ல இளையராஜா அவர்கள் மியூசிக் போட்டாலுமே அந்த படம் ஹிட் ஆகாத ஒரு படம்லாம் நம்ம பார்த்துட்டு தானே வந்தோம். அது வந்து ஒரு 6 பாட்டும் சரி, அது கதையும் சரி 400 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு தூங்காத கண்ணின்று ஒன்று, சரணாலயம்னு 2 படம் எடுத்தாங்க மோகன் சார் வச்சு, 2மே சுமாரா போச்சு. ஆனா அதுக்கடுத்து வந்து பாருங்க நான் பாடும் பாடல். நான் பாடும் பாடலுக்கு பிறகு பழையபடி விட்ட இடத்த பிடிச்சி நான் பாடும் பாடலுக்கு பிறகு வைத்தியை காத்திருந்தாள், அம்மங்கோல் கிழக்காலே, ராஜாதி ராஜா, மெல்ல திறந்தது கதவு, என்னாசை மச்சான், ஐயோ அந்த மாதிரிலாம் ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் வந்து இவ்வளவு படம்லாம் ஒரு டைரக்டர்லாம் இப்போ 100 நாள் சீல்டே வாங்க முடியாது. இப்பெல்லாம் வெள்ளி சனி ஞாயிறு அதோட போயிரு அப்படிங்கிற மாதிரி தானே ஆயிடுச்சு நிறைய படம். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பெல்லாம் ஒரு டைரக்டர் ஒரு படத்தை எடுத்தாங்கன்னா அந்த படத்தை தெலுங்குல போய் ஹிந்தியில போய் எல்லாம் பண்றாங்களா. இவர் வந்து ஒரு மொழியில அவர் எடுத்தாருன்னா அது இன்னொரு மொழியில போய் போறதே கிடையாது. இதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த படத்துக்கு இது முடிஞ்சு சொல்லிட்டு. ரெண்டாவது அவர் நல்ல இயக்குனரை தாண்டி நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல காமெடி சென்ஸ் உள்ளவர். சுந்தரராஜன் சார் படத்துல காமெடி மாதிரி உங்களுக்கு வரவே முடியாது இல்ல சார் அமிர்தா. அதாவது கவுண்டமணி சார் இவ்வளவு பெரிய ஒரு காமெடியான வந்ததுக்கு சுந்தரராஜன் சாரோட படங்களும் ஒரு காரணம். கண்டிப்பா நீங்க பயணங்கள் முடிவதில்லை, நான் பாடும் பாடல், வைத்தியை காத்திருந்தால் தான் அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. எப்படி நீங்க விஜய் சாருக்கு வந்து என்னதான் நாளை தீர்ப்பு, சந்திரபாண்டி ரசிகன், தேவா நடிச்சா கூட பூவே உனக்காக விக்ரம் மரியாதை, பூவே உனக்காகலாம் அவரோட பூவே உனக்காக பிறகுதான் அவர் வந்து எல்லாருமே ஓ விஜய் சார்னு அப்படிங்கிற ஒரு ஏபிசி, ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் பார்க்க ஆரம்பிச்சது அந்த மாதிரி படம். விஜயகாந்த் சார் கூட நிறைய எஸ் ஏ சந்திரசேகர் சார் படம் பண்ணாலும் சரி, அதுக்கு முன்னாடி எவ்வளவு படம் பண்ணாலும் சரி, சுந்தரராஜன் சார் படம் பண்ணதுக்கு பிறகு தான் விஜயகாந்த் சாரே வந்து பட்டி தொட்டியெல்லாம்
சரி, இப்போ நீங்க சுந்தரராஜன் சாரை பத்தி சொல்லிட்டீங்க. ம். முக்கியமா இப்ப அந்த ஹீரோ பத்தி சொல்லுங்க. ம். செல்வம் முத்து காம்பினேஷன் நாங்க ஆன் ஸ்கிரீன்ல பாத்துட்டோம். ஆஃப் ஸ்கிரீன்ல உங்க அட்ராசிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்? நல்லா நாங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க? நல்லா ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போடுறது அதெல்லாம் பண்ணுவீங்களா? அதாவது என்னன்னா ம். அவர் வந்து போட்டா போடுறது வீடியோ போடுறதுலாம் பெருசா அவர் விரும்ப மாட்டாரு. ஏதாவது ரொம்ப ரேரா போட்டா போடுவார். இது இப்பெல்லாம் கூட அது அவ்வளவு கிடையாது. நாங்களும் பார்க்கல. நான் அவரை வலுக்கட்டாயமா இழுத்து அவர் ஓன் வாய்ஸ் ரீல்ஸ் பண்ண வச்சுட்டு ஓன் கண்டென்ட் எல்லாம் சின்னதெல்லாம் பண்ணுவோம். இப்பெல்லாம் ஓன் கண்டென்ட் எல்லாம் பண்றது இல்லை. தலைவர் வந்து இப்போ பயங்கர பிஸி அலைஞ்சு அங்கங்க போயிட்டு இருக்கறனால ஓன் கண்டென்ட் அவருக்கு கூட நான் அதாவது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் மக்களுக்கு நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சதுக்கு முத்து காம்போ தான் காரணம். நிறைய இப்போ அன்னைக்கு ஒருத்தன் கேட்டான், நீங்க சிறகடிக்காசை தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீரியலா? அட பாவி, நான் அதுக்கு முன்னாடி எவ்வளவு பண்ணியிருக்கேன். லொல்லு சபா, திருவை செல்வா, கல்யாண வீடு. ஆனா இப்ப இந்த அதாவது இப்ப இருக்கிற பார்வையாளர்கள் வந்து இதுதான் பாத்திருக்காங்க. ஆமா, அதனால நீங்க அவங்களுக்கு இப்ப இருக்கிற பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு கல்யாண வீடு கூட அவங்களுக்கு தெரியல. கல்யாண வீடு கூட அது போன ஜெனரேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதாவது இங்க சினிமாவையும் டிவியையும் பொறுத்தவரை டெய்லி ஜெயிக்கணும். புரியுதுங்களா? நான் வந்து போன வருஷம் நடிச்சேன், லொல்லு சபால நடிச்சேன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா? இப்போ உங்களுக்கு போனா கரண்ட்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சினிமாவே அப்படிதான். டைரக்டர் போன வருஷம் ஹிட் படம் கொடுத்துட்டு இந்த வருஷம் எக்ஸாக்ட்லி மொக்கையா இருந்தாலும் என்னங்க அவருக்கு டைரக்ஷனே தெரியாதுன்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ சங்கர் சாரே அப்படித்தானே சொல்றாங்க. அவர் பாருங்க எவ்வளவு பெரிய படங்கள் கொடுத்தவரை, இந்தியன் டூல் இதெல்லாம் என்னங்க படம் அப்படிங்கிற ஒருத்தர் ரிவ்யூ பார்த்தாடா பாவிகளா டே, அவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவா, எவ்வளவு பெரிய லெஜெண்ட். எல்லாருக்கும் எல்லா டைரக்டராலையும் எல்லா ஹீரோவாலையும் எல்லாமே ஹிட் கொடுக்க முடியாது. இப்போ முத்துவும் நானும் பண்றதுன்னா எங்க நான் போனாலும் சரி, கேப்டன் நினைவிடத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, என்ன கேட்குற கேள்வி முத்து வரலையா? ஏன் போற இடத்துக்கெல்லாம் நாங்க முத்து எப்படிங்க கூட்டு போக முடியும்? அவர் இப்பதாங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஹனிமூன் போயிட்டு அவர் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அவர் வெளியில சுத்த வேண்டாமா? ஏங்க என்னங்க நீங்க எல்லா இடத்துக்கும் நாங்க அவங்களும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். அவங்க பொன்னி சீரியல் நடிச்சிருக்காங்க. ரெண்டாவது அவங்க ரெண்டு பேரும் காம்போ நல்லா இருக்கும். அந்த வயசு அவங்களும் காம்போ நல்லா இருக்கு. ரெண்டாவது முத்து வந்து அந்த தலைக்கணம் இல்லாத ஒரு கலைஞர். நான் நிறைய இடத்துல சொன்ன விஷயம், முத்து வந்து ஒரு தலைக்கணம் இல்லாத நடிகை. முத்துவை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் வந்து கொஞ்சம் கூச்சப்படுவாரு. ரொம்ப அதாவது செக்யூரிட்டி வேலை பார்த்துருக்கிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு நடிகர் ஒரு பெரிய ஆக்டரா வந்து அடிமட்டத்துல இருந்து வந்துதான் இன்னைக்கு நிறைய நடிகர்கள் அவரை பார்த்து இவர் எப்படிங்க விஜய் டிவில நம்பர் 1 இருக்கிறாருன்னு கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, சாதாரண அடிமட்டத்துல இருந்து வந்துட்டார். பழைய பகல் நிலவு முரளி, பழைய விஜயகாந்த் சார் மாதிரி, பழைய ரஜினிகாந்த் சார் மாதிரி ஒரு இருக்கிறாருல. அதனால நீங்க என்ன விஷயம்னா, இப்பெல்லாம் அல்ட்ரா மாடர்னா இருக்கிறவங்கள விட சாதாரண அந்த மக்களுக்கோட மக்களை பொருந்தி வாழ்றவங்கள தான் மக்கள் அதிகமா ஏத்துக்கிறாங்க. ஆனா கடைசியா ஒரு கேள்வி. இப்ப நீங்க இந்த சின்ன திரை, லொல்லு சபா எல்லாமே பேசியாச்சு. விஜய் சார் நீங்களே சொல்லிட்டீங்க, இப்ப அவன் வந்து படத்தை இனிமே நான் நடிக்க மாட்டேன், இனிமே நான் வந்து பாலிடிக்ஸ்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ நீங்க வந்து இந்த திரை உலகத்திலேயே இருக்கிறதுனால இப்ப உங்க திரை உலகத்துல எல்லாருமே வந்து என்ன மாதிரியான ஒரு டாக்ஸ் இருந்தது? ஏன்னா நாங்க திரை உலகத்துல இல்லாதவங்களை நிறைய கேள்வி கேட்டுட்டோம். இப்ப திரை உலகத்துல இருக்கிற நீங்க, உங்களை சார்ந்த மக்கள், நீங்க எல்லாரும் என்ன மாதிரியான ஒரு டிஸ்கஸ் பண்ணீங்க? அதாவது யார் வேணாலும் வந்து அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் போட்டி போடலாம், யார் வேணாலும் ஜெயிக்கலாம். இது ஜனநாயக நாடு. இதுல விஜய் சார் இல்லை, யார் வேணாலும் வரலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் சார் வந்து புரட்சி தலைவர் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆனாரு அப்படின்னா அது அவர் அதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. எம்எல்ஏவா இருந்திருக்காரு, ஒரு கட்சியில இருந்திருக்கிறாரு. அரசியல்லாம் எல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுட்டு எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சார். இன்னொரு விஷயம் வந்து, நாடோடி மன்னன் வந்து அவர் 77ல வந்து முதலமைச்சர்னா 58லயே இன்னும் வந்து நாடோடி மன்னன்ல ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. நான் போட போறேன் சட்டம், முடிவில் நன்மை புரிந்திடும் திட்டம், நாடு நாளம் பேரு திட்டம். அவருக்கெல்லாம் கன்ஃபார்மா தெரியுது நம்ம ஒரு எதிர்காலத்துல முதலமைச்சர் ஆயிடுறாங்கிறது தெரிஞ்சிருக்கு, வந்திருக்கிறார் எம்ஜிஆர். புரட்சி கலைஞர் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்துடுறேன். புரட்சி கலைஞர் கேப்டனை பார்த்தீங்கன்னா அவரும் சாதாரண ஒரு நடிகராக வந்து பெரிய ஒரு தயாரிப்பாளராகி ஒரு மக்கள் செல்வாக்கு பயங்கர. கேப்டனுக்கு எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பெரிய மாசு உள்ள நடிகர் யாருன்னா கேப்டன் தான். ஏன்னா ஒரு அரசியல் கூட்டம், எவ்வளோ பெரிய கூட்டத்திலையும் உள்ளே போயிட்டு வர்ற ஒரு கெப்பாசிட்டி உள்ள நடிகர் யாருன்னா விஜயகாந்த் சார். அவர் உடல் நலம் நல்லா இருந்திருந்தா அவர் இன்னைக்கு வந்து சிஎம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருந்திருக்கு. அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து அவ்வளவு நேசிக்கிற, ஆட்சியில இல்லாமையே அரசியலுக்கு வராமலே மக்களுக்கு பெரிய உதவி செஞ்ச ஒரே நடிகர் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, என்ன கேட்டால் உலகத்திலே ஒரு நடிகர் யாருன்னா அது கேப்டன் தான் சொல்லுவேன். ஏன்னா
ஒரு இலங்கை நிவாரண நிதி, ஒரு கார்கில் நிவாரண நிதி, இல்லை ஏதோ ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு பணம் கொடுக்கறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டு பணம் கொடுக்குற முதல் நடிகர் வந்து விஜயகாந்த் சாராக தான் இருக்கும். விஜயகாந்த் சார் கொடுத்த பிறகு தான் மற்ற நடிகர்கள்லாம் ஐயோ அவர் இப்போ 25 லட்சம் கொடுத்துருக்காரு, நம்ம ஏதாவது கொடுக்கணுமே அப்படிங்கிறத அவர் தான் ஆரம்பிச்சார். இப்படியெல்லாம் கொடுத்ததுனால விஜயகாந்த் சார் எதிர்கட்சி தலைவராக வரைக்கும் வந்துட்டாரு. கடைசி உடம்பு சரியில்லாதனால அந்த ஒரே காரணத்தால் தான், இல்லைன்னா அவர் தான் இன்னைக்கு சிஎம் ஆயிருப்பார். விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய் சாருக்கு எவ்வளவு அரசியல் அனுபவம், எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத வரப்போற தேர்தல்லாம் தான் தெரியும். நாம வந்து இவர் வருவாரா அவர் வருவாராங்கலாம் நம்ம நிறைய விமர்சனங்கள் தானே இருக்கு. விமர்சனம் எல்லாரும் மேலேயும் வருமா? நீங்க வந்து எல்லாரும் மேலேயும் விமர்சனம் வரும். உலகம் சுற்று வாலிபன் ஒரு படம் நடிக்க போறேன்னு எம்ஜிஆர் சொல்லும்போது யார் வாலிபன், எம்ஜிஆர் வாலிபானான்னு கேட்டவங்க இருக்காங்க. அபூர்வ சகோதரர் படத்துல கமல்ஹாசன் ஒருத்தர் வந்து உயரம் ஒருத்தர் குள்ளம் அப்படிங்கும்போது கமல் சார் நார்மலா நின்னாலே குள்ளமா தானே இருப்பாருன்னு கேட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இது கமல் சாரே இன்டர்வியூல சொல்றாரு. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எப்படி வந்தாலும் விமர்சனம் வரும். ஆனால் விஜய் சார் இதெல்லாம் தடை கற்கள் எல்லாம் உடைச்சு எறிஞ்சு வரணும். இன்னொரு விஷயம், யார் முதலமைச்சராக வந்தாலும் நமக்கு ஒன்று தான். நம்ம வந்து விஜய் கட்சியோ நம்ம எந்த கட்சியும் கிடையாது. என்னை பொறுத்தவரை விஜய் ஏடிஎம்கே ஆண்டதை பார்த்துட்டோம், டிஎம்கே ஆண்டதை பார்த்துட்டோம். அவரும் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சா வந்துடலாம். ஆனால் அவர் வருவார் வரமாட்டாருங்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த தேர்தல் நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். அவரோட யுக்தி கரெக்டாக இருந்து அவரோட மக்களுக்கும் அவருக்கு உண்டான விஷயம் சிங்காச்சுன்னா அவர் வரலாம். இன்னொரு விஷயம், 234 தொகுதி நம்ம நாட்டில் இருக்கு. 234 தொகுதியிலையும் ஜெயிச்சு வர்ற கேண்டிடேட்டு விஜய் சாருக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம்ங்கிறது வருங்கால தேர்தலில் மக்கள் தான் முடிவு பண்ணுவோம். அது நானோ நீங்களோ இப்போ நம்ம வந்து அவரெல்லாம் வரமாட்டாருங்கன்னு சொன்னால் அது அவர் மேலே பொறாமப்படுற மாதிரி ஆகும். அப்படிலாம் கிடையாது. வரும் தேர்தலில் அவர் மக்கள் முடிவு பண்றதா. மக்கள் என்ன மெஜாரிட்டியான மக்கள் எதை முடிவு பண்றாங்களோ அவங்க தான். நம்மளை பொறுத்தவரை ஏடிஎம்கே வந்தாலும் டிஎம்கே வந்தாலும் தேமுதிக வந்தாலும் எந்த கட்சி வந்தாலும் நம்ம ஷூட்டிங் போனா, நம்ம நடிச்சா, நம்ம வேலைக்கு போனா, நம்ம உழைச்சாதான் காசு. வரும் தலைவர்கள் நல்ல தலைவர்களாகவும் மக்களுக்கு நல்லது செய்யற தலைவர்களாகவும் இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே. இது வந்து யார் வேணாலும் வரலாமே. சோ பழனியப்பன் அண்ணாவை நான் வந்து லொல்லு சபால இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் திருமதி செல்வம்ல பார்த்து கல்யாண வீடுல வில்லனா பார்த்து இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கேரக்டரை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் அடுத்து விஜய் டிவில நீங்க பண்ண போறீங்க. இன்னும் மேலும் மேலும் நீங்க தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது பிபிடி வந்து ஒரு டீம் சார்பா எங்க நேர்கள் சார்பா உங்களுக்கு நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் எங்களுக்கு அழகா ரொம்ப ஷேர் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு என்ன சந்தோஷம்னா, பிபிடி சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். அமிர்தா சிஸ்டர்கிட்ட வந்து 2வது முறையாக கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, ஒரு நியூ இயர் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்கிறது, ஒரு வாழ்த்து சொல்றது, அதாவது ஒரு என்கரேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அது நீங்க நடிக்கிறது நம்ம நடிச்சா மட்டும் பெருசா கிடையாது. நம்ம நடிக்கிறத ஒரு என்கரேஜ் பண்றது, நம்ம நடிக்கிறத பாராட்டுறது, நடிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோல, ஒரு விளக்கெரியன்னா கூட ஒரு திரிய பண்ணணும். அப்படின்னாதான் நீ வெறுமனே இருந்தாலும் அணைஞ்சு போறது கூட வாய்ப்பு இருக்கு. அது குச்சி வச்சு எப்படி நீக்கி விட்டாதான் அது வரும். அதே மாதிரி தான் அந்த குச்சி மாதிரி தான் நீங்க பிபிடி சேனல். அதாவது நம்ம என்ன நடிச்சாலும் இந்த மாதிரி யூடியூப் சேனல் தான் நம்மளை வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க. நடிக்கிற மட்டும் போகாது, அது வந்து நடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இவங்க பண்ணுறாங்க. இவங்க மட்டும் இல்லை, பார்வையாளர்கள் நீங்கள் இல்லாட்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் நல்ல நல்ல வீடியோக்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் கலைஞர்கள் நாங்கள்லாம் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். யுவர் ஸ்மைல் அவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த சேனலில் வந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிபிடி சேனல் வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், அமிர்தா மாதிரி நிறைய பேர் ஹெட்டெல்லாம் நிறைய புது புது விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நாங்கள் சாப்பிட்ற அரிசியில் உங்கள் எல்லாரோட பேரும் அடங்கியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சிறகடிக்க ஆசையை பாருங்கள். விஜய் டிவியில் இன்னொரு புதிய தொலைக்காட்சி தொடர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். February மாதம் ரிலீஸு. நீங்கள் அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிற மாதிரி நீங்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. தொடர்ந்து என்ன மாதிரி கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.